ஹாய் காய்ஸ், வெல்கம் டு த கேக் என்டர்டைன்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நண்பர்களுக்கெல்லாம் கால் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம கால் பண்ணி பேசுவோம். நான் வந்து அவங்கள்ட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் பேசுகிறேன், நீங்கள் எல்லாம் லைவாக கேளுங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். ஸோ அதுக்கோசம் தான் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிறதுக்கோசம் தான் கிரியேட் பண்ணேன். ஸோ நீங்கள் பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? இந்த சீட்லலாம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் இருக்கு. பேசி நான் வந்து ரேண்டமாக ஒரு சீட் செலக்ட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பேச போறேன். இந்த இதான் ஒன்று பேச வேண்டியதுதான் ஜாலியாக. அஞ்சான் படத்துக்கு 5 டிக்கெட் இருக்கு, வரியா? முகமடி படத்துக்கு 3 டிக்கெட் இருக்கு, அதுக்கு அது வரியா? ஹலோ, யார் பண்ணி? தனஞ்சயன். எச்சி, 4 இருக்கு. படத்துக்கு வரலன்னா வரலன்னு சொல்லு. பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எவன் வர போனான்னு தெரியல. எனக்கே வந்து ஒரு மாதிரி ஆர்வமாக தான் இருக்கு. அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். பார்ப்போம். அத்தா விடுகாத்த பெச்சி ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து யார் நேம் வரப்போன்னு தெரியல. நம்ம வந்து கால் பண்ணி பேசுற மாதிரி இதாக இருக்கு, யோசனையா இருக்கு. சரி, ஓகே, நம்ம போய் கண்டுபிடிச்சு வருவோம். நம்ம நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு, தேவா. நம்ம ஒரு கால் பண்ணி பேச போறோம். நம்பர் வந்து 24335314. ஆர்வமா இருக்கு. நீங்க கேளுங்க என்ன பேசுறோங்க. ஹலோ ஹலோ தேவகாந்த். வாட் ப்ரோ? சொல்லு ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்க? நல்லா இருக்கேன்டா தேவகாந்த், நீ எப்படி இருக்க? பரவாயில்ல. சாப்பிட்டியாடா தேவகாந்த்? சாப்பிட்டேன். சரி தேவகாந்த், என்னை பத்தி ஏதாவது நான் ஸ்கூல்ல எப்படிலாம் இருந்தேன் அப்படின்னு ஏதாவது 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்ல தேவகாந்த். சார் ஒரு கேன கவியேசா, சொல்றோம். இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு வேற. எனக்கு நான் சாயந்தரம் சொல்லவா? ஐயோ, ஓகே தேவகாந்த், நீங்க வந்து என்ன திடீர்னு இப்படி ஒரு கேள்விகள்லாம் வரணும்? நான் உங்களுக்கு இப்படி பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன் தேவகாந்த், கொஞ்சம் பொறுமையா. ஓகேவா தேவகாந்த்? அப்படிங்களா? சரி, நான் கூப்பிடுறேன். ஓகே, ஃபைன். கைஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. தேவகாந்துக்கும் எனக்கு இருக்க ஒரு நட்பு வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். தேவகாந்துக்கும் எனக்கும் உள்ள நட்பு வந்து எப்படி இருக்கும்னா, தேவகாந்த் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் கிளாஸ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பான். கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. தண்ணி வேணும்னு யாராவது கேட்டாங்கன்னா உடனே யார் எங்க இருந்தாலும் இல்லை, உடனே போய் தண்ணி பிடிச்சி தருவான். அப்ப நான் தண்ணி கேன் போட வந்தவங்க கைஸ். அப்புறம் வந்து தேவகாந்த் வந்து இப்படிலாம் பட் எங்களுக்கு ஒரு நண்பர். ஆனால் இப்போ வந்து ஏதோ பிஸியா இருக்காரு போல. சரி, நான் மட்டும்தான் வெட்டியா இருக்கேன் போல, எல்லாரும் வேலையா இருக்கானுங்க. கைஸ், நம்ம அடுத்த நேம் எடுக்க போறோம். ஓ மை காட், சஜித் வந்திருக்காரு கைஸ். சஜித் வந்திருக்காரு. ஸோ இவர்கிட்ட நம்ம சரி, ஓகே, இவருக்கு நம்ம கால் பண்ணி பேசுவோம். இவர் என்ன சொல்றாருமே, இவரு கூட இருந்த இதெல்லாம் மெமரிஸ்லாம் சொல்லிடுறேன். இது வரைக்குமே வந்து எங்க போனாலும் இங்க கூப்பிடுற ஒரே ஒரு பர்சன் தான் சஜித் தான். ஸோ சஜித்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நான் சஜித்துக்கு கால் பண்றேன். அவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, என்ன பண்றாரு, நீங்களே கேளுங்க. ஹலோ சஜித். சஜித் எங்க இருக்கீங்க? காலேஜ்ல இருக்கியா? லஞ்ச் டைமா? ஓகே கைஸ், இப்பதான் ஆரம்பிச்சதா இல்ல என்னது லஞ்ச் டைம்? இன்னும் 1/2 மணி நேரம் சொல்ல முடியாதுங்க. இன்னும் 1/2 மணி நேரம் தான். இல்ல சஜித், என்னை பத்தி ஏதாவது நீங்க என்னை பத்தி நான் ஸ்கூல்ல எப்படி இருந்தேன் அப்படின்னு நீங்க என்னை பத்தி ஏதாவது சொல்லுங்க கைஸ். சஜித் என்ன தெரியாது, ஏதோ அதெல்லாம் போட மாட்டேன் சஜித், நீங்க சொல்லுங்க. காலேஜ் போயிட்டோம். ஓகே.
சரியா ஆ வந்து அவன் பெருமையா இருக்கு. ஆமா பெருமையா இருக்கு. காலேஜ்லாம் போறோம். ஆ காலேஜ்லாம் போறோம். கரெக்ட் காலேஜ் போறோம். சரி நீங்க சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. நான் என்ன பத்தி கேட்டிருக்கேன், நீங்க சொன்னதை திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. ஆச்சுன்னா நான் ஸ்கூல்ல மிஸ் பண்றேன். ஓ ஸ்கூல்லயே மிஸ் பண்றீங்க நீங்க? ஆமா நான் எல்லாரும் மிஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் தான் சரி, நானும் ரொம்ப மிஸ் பண்றதுனால தான் இப்படி வீடியோவா போட்டுட்டு இருக்கேன். கூட ரூம்ல பிராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் அவ்வளவு ஜாலியா இருந்துச்சு. ஆமா சஜித் ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் நம்ம ரூம்ல விட்டு கதை சாத்திட்டு நான் வெளில சாப்பிட வந்தோமே. சத்தி சில சண்டைகள்லாம் இருந்துச்சு. சாப்பிட்றதுக்காகலாம் அடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கோசரம் 2 பேர் கிளாஸ்ல வந்து அடிச்சுக்கிட்டானுங்க. அவன் தாண்டா தூக்கி போட்டான். இன்னும் சாப்பிட்டு யாருமே வாங்கி தரல சஜித். அவரோட ஆமா சாப்பிட என்ன சஜித் கேர்ள்ஸ்க்குலாம் பேசுறீங்க? கேர்ள் ஃப்ரெண்டா? என்ன சஜித் ஃப்ரெண்டா கேட்டேன். அது ஆமாங்கணும் இல்லங்கணும் பாத்தியா மறைக்கிற. ஓ சிம்பு ஃபேன் நீங்க? என்ன வாழ்க்கடா அது. அப்புறம் வேற என்ன பண்ணோம் யோசிங்க. டூர் போனோம் 3. ஆமா சஜித் அதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். டூர் போனோம், ஊட்டி போனோம், பிளாக் தண்டர் போனோம். ஒரு ஜாலியான வைப்பு. திருச்சி என்ன போனோமா? ஆமா சஜித் அவ்வளவுதான், வேற எதுல ஃப்ரெண்ட்ஷிப் தான். நீங்க நிறைய இடத்துல செருப்படி வாங்கிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியும்ல? கண்டிப்பா தெரியும். ஓகே ஒரு இடம் விடாம எல்லா இடம் பொழுது சண்டைனாலும் பொழுது நானே வாங்கிருக்கேன். கரெக்ட் தெரியும் சஜித். நீங்க வந்து அடி வாங்கிருக்கீங்க, எங்களுக்கே தெரியும். அவங்கள அடிக்கலாம் நானே வேணும்னு ஆந்திராலாம் வாங்கிருக்கேன். ஆமா சஜித் கரெக்ட் தான். நாங்களும் நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கோம். அப்ப திரும்பி காலேஜ் லைஃப்ல கொஞ்சம் ஜாலியா இருக்கேன். அங்க போய் அடி வாங்க வேண்டியதானே சஜித்? அடி வாங்க மாட்டேன். வாங்க மாட்டீங்க இதுக்கு மேல. வந்து பெரிய காலேஜ். ஓ இதுக்கு மேல நீங்க என்ன பண்றீங்கன்னு அவங்க வாங்க போறாங்க கரெக்டா? ஆமா இதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல இருந்து காலேஜ் சேர்க்கணும். அவ்வளவுதான் சஜித். உங்களோட கான்ஃபிடென்ட் எப்பயுமே கையில வச்சுங்க, கண்டிப்பா உங்களால முடியும். ஃபைன் சஜித். ஒரே ஒரு ஐடியா மட்டும் கேக்குறேன். சொல்லுங்க. நான் வந்து காலேஜ் போய்க்கிறேன். அதான் கெட்டாந்தாலும் பாத்திரம் ஜோடி பேசுறாங்க. ஓகே சரி சொல்லுங்க. ஓ அதை பார்க்கும்போது உங்களுக்கு வயிறு எரியுது. கரெக்ட் சஜித், நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அப்படியா ஃபீல் பண்றீங்க? இது என்ன நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா பண்ணேன். என்ன பண்ணீங்க? ஒரு பையன் போய் கேட்டேன். என்ன பண்ணீங்க? லவ் பண்றதே கேட்டேன். உங்களோட சின்ன பையன் தானே அவன்? என்னோட பெரிய பையன். உன்னோட பெரிய பையனா? அவன் வந்து பாத்துட்டே இரு அப்படின்னா பொண்ணு பாத்துட்டே இருந்தேன். ஓகே அந்த பொண்ணு போய் அவன்கிட்ட ஒரு பாத்துட்டே இருக்கான் மாட்டிடுச்சு. இறந்திடவா நீ பிறந்தாய். அவன் வந்து என்ன கேட்டான், என்ன பாக்குறாங்க. நம்ம வந்து கண்ணு தெரியாத மாதிரி ஆக்டிங் போட்டாச்சு. என்னைய ஓட சொன்னா உருட்டுற? டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? ஆக்டிங் போட்டு தப்பிச்சு ஓடிடுச்சு. இப்படி போய் செருப்படி வாங்கிருக்கீங்க. என்ன பண்ற போற நம்மள செருப்படிதான். இதுக்குதான் பசங்க சொன்னா அதிகமா கேட்காதீங்க, மாட்டிக்கிட்டீங்க பாத்தீங்களா? ஆமா ஓகே சஜித், நீங்க வந்து ஃப்ரீ ஆயிட்டு கால் பண்ணுங்க எனக்கு. ஓகே நான் ஈவினிங் கால் பண்றேன். ஓகே சஜித், காலேஜ் முடிச்சு கால் பண்ணுங்க.
காய்ஸ் சூப்பரா பேசுறாரு, நிறைய செருப்படி வாங்கினாலாம் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் எல்லா இடத்துலையும் செருப்படி வாங்குவாரு, எத்தனை டைம் பட்டான்னு திறந்து பண்ணாரு. அப்புறம் அவர்தான் எங்க ஆள். ஓகே கைஸ், நம்ம அடுத்த நம்பருக்கு போயிடுவோம். சாரி, காத்துல கீழே வந்துச்சு. கைஸ் இப்போ வந்து யார் வர போறாங்கன்னு தெரியல. யாரா இருந்தாலும் நல்லவங்களா வந்து காய்ஸ் நவீன் பாஸ்கர் வந்திருக்காரு. காய்ஸ்